பேசுங்க, தப்பு கிடையாது. கேமராக்கு வந்துட்டு பேசுங்க, லைவ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிருங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. தர்மபுரி அணியினர் வெற்றி பெற்று டீசன் ப்ளீஸ் திசையிலே ஒன் பவுன்ஸ் பவுண்டரி. யாராவது கொஞ்சம் இருந்த 4 கேமரால ஏதோ ஒரு கேமரா ஃபுல்லாவே அம்பையரை ஃபோக்கஸ் பண்ணிருங்க. நல்லதொரு நடுவர் பணி இன்பா. அண்ணே டிஜே போடலாமண்ணே, ஏதாவது வேற ஏதாவது பண்ண முடியுமா? ஆஹா, லெக் திசையிலே மடைக்கு அடிக்கப்பட்ட பந்து அங்கு 4 கடக்குமா? விரட்டி செல்கிறார் ஜெகா. 4 கடந்தது. ஆளில்லா திசையிலே அடிக்கப்பட்ட பந்து 4 ஆகின்றது. ஒரு மட்டும் கிடையாது, ஒரு காலத்தில் மரோமலை ஓப்பனிங் பவுலர், ஃபர்ஸ்ட் ஸ்பெல் போடுறவர், செம்ம ஃபேஸ் போடக்கூடிய பவுலர் இன்பா. சிஎஸ்கே அகாடமியில் இப்போ கோச்சா பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு, காரைக்குடி சிஎஸ்கேல. ஷாட் ரிவர்ஷிப் முறையிலே மீண்டும் ஒரு 6 பதிவு செய்கின்றார். நல்லதொரு 6, முதல் 6 தீபன் மட்டையிலிருந்து, தீபன் பேட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 6 பதிவு பண்ணிட்டாரு. நான் கேட்டேன் 1000 ரூபா காலில் காசு தரல. மீண்டும் லெக் திசையில் மடைக்கு அடிக்கப்பட ஓட்டங்கள் 1 மட்டும், 1 ரன் தான். செம்மையா ஆடுறாங்க லெக் பாய்ஸ். தேங்க்யூ இன்பா. இன்பா அத்தனை ஓவர் நிறைவு பெறுகிறது. ஆஹா, ஆளில்லாத இடத்துல 6 இடத்துல பிடியா பிடி ஆட்டம் இலக்க செய்துள்ளார். முதல் பந்திலேயே தீபன் ஆட்டம் இழக்கிறார். நல்லதொரு பந்து, சரியான ஸ்பாட்ல போட்டாங்க, நல்ல ஸ்பாட்ல போட்டாங்க பந்து. ஃபர்ஸ்ட் விக்கெட் கொடுக்குறாங்க. கல்லணி பிரசாந்த் சிறந்ததொரு தம்பி. மீண்டும் டாப் பேட்ச். ஒரு டீம்ல ரத்தீஸ் இல்ல, அவர் போயிருக்காரு கேரளா மாநில வீரர், இன்னைக்கு இல்ல, இடம் பெறல. அவர் ஏதோ எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி லியோ, அவரும் இந்த டீம்ல இடம் பெறல. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சேர்ந்த அருள், அவரும் இடம் பெறல. நல்லது மட்டை சுழற்சி, மட்டையில் படல, சரியா படல. குவாலிட்டி போலிங் அட்டாக் அத்தனை ஓவர் நிறைவேறது. நல்லது ஒரு சுருக்கமான ஓவர். பிரதர், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் எல்லா மேட்ச் ஆரஞ்சு கேப் எல்லாருக்கும் கொடுத்தோம் இல்லையா, கிரிக்கெட் சொல்ல தான் நாங்கள் ஆப் போட்டுக்குவோம். அவுட் ஓகே நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம். பவுலர் ஸோ எங்கே இல்லாத அளவுக்கு இங்கே பெஸ்ட் கீப்பர், ஸோ அதையும் இங்கே உன்னிப்பாக கவனிச்சுக்கிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ நேற்றைய டேவில் ஒரு மேட்ச், ஸோ இது வரைக்கும் எங்கேயும் கொடுத்துருக்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைமாக கீப்பருக்கு அந்த மேட்சோட பெஸ்ட் பிளேயர் அவார்டு கொடுத்தாங்க. குணாவா? விவேக். ஆஹா, ஆள் உள்ள திசையா ஆள் இல்லாத திசையா பிடி நழுவ விடப்பட்டது. பிடி ஃப்ரம் பாஸ்கர் ஆவரங்காடு அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் பாசிபிள் கமெண்ட் ப்ரோ. 35 ஸ்கோர். இது வரைக்கும் 4 ஓவரா 3 ஓவரா? 4 ஓவர்னா 4 ஓவருக்கு 35, 3 விக்கெட்டை இழந்து ஃபர்ஸ்ட் ஓவர் 18 ரன், அடுத்து 3 ஓவர்ல 17 ரன். வளைத்து அடிக்கப்பட அங்கு ஆள் இல்லாத திசையிலே இறங்குகின்றது. எத்தனை ஓட்டம்? 1, 2 ஓட்டம் ஓடி எடு. இன்பா ஸோ தாமதமாக கொடுத்தாலும் தரமாக இருக்கும் அப்படின்னு முன்னாடியே சொன்னோம். ஏன்னா முனைப்பாக இருப்பாங்க மரமங்கலம் ஏசிசி. அதே மாதிரி ராமநாதன் ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, குவைத் அடிச்சுட்டாருங்க. உள்ள வந்த ஃபர்ஸ்ட் பால்லே பவுண்டரி, ஸ்டார்ட் வித் பவுண்டரி அப்படின்னே சொல்லலாம். இங்க ஷாலியன் வெல் பிளேடு. கவர்ஸுக்கு போனார், ஆனால் உள்ளே ஒரு ஃபீல்டர் ஆகாஷ் நல்ல ஸ்டாப். அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் ஓட விட்டுருக்காங்க. மரமங்கலம் சந்தோஷ் ஸ்குவாட்ல இருக்காரா ப்ரோ, கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. ஃபுல் டாஸ் பால் எடுத்துறது அப்படியே பேட்ல நோ லுக் ஷாட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸ்டாலின் நான் பீஸ்ட் மோட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 4 பதிவு பண்ணியிருந்தாரு, இப்போ ஒரு 6. இப்படிலாம் பால் போட்டா கண்டிப்பா அது எல்லை கோட்டுக்கு வெளியே தான் போகும் அப்படிங்கிறது கவனத்தில் வச்சு போடணும் பவுலர்ஸ். ஸ்ட்ரைக்ல இருக்கார்ல ஸ்டாலின். ஸோ நாமக்கல் பிரீமியர் லீக்ல ஸோ மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்கியிருக்காரு ஒரு யங்ஸ்டர். ஸ்விட்ச் ஹிட் சரியா படாத மாதிரி இருந்துச்சு. ஃபைனல்ல போல கவர்ஸ்ல தான் போயிருக்கு. அப்படிங்கிறப்ப அதுவும் பவுண்டரியா இருக்கு. தொட்டதெல்லாம் துவங்குது ஸ்டாலினுக்கு அப்படின்னே சொல்லலாம். ரன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. குட்டி கேமி ஆடி கொடுத்துக்கிட்டு இருக்காரு அவங்க டீமுக்காக. குவைத்தில் இருந்து பிரசாத் வந்து செமிஃபைனல் ஆட ஏசிசி டீமுக்கு கிரவுண்ட்ல இருக்காரா அப்படின்னு
சீக்கி சீக்கி அப்படின்னு தான் சொல்ல முடியும். எடுத்துட்டு வந்து நிறைய ஃபுல் டாஸ் போடுறாங்க. ஒரு செட்டில்டான பேட்ஸ்மேனுக்கு ஃபுல் டாஸ் போட்டா அது ரொம்ப ஈஸி அவர் ஆடுறது அப்படிங்கிற. ஸோ அதே மாதிரி நம்ம லைவ்ல மொத்தமா 4 ஆங்கிள் போயிட்டு இருக்கு. அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஸோ 4 புறமும் கண்டிப்பா வருவீங்க பிளேயர்ஸ். ஒரு ஆங்கிள் 2 ஆங்கிள் கிடையாது, மொத்தமா 4 ஆங்கிள் கவர் பண்ணிட்டு இருக்காங்க கேமராமேன்ஸ். லோ கேப்ட் பேட்ஸ்மேன் எதிர்பார்த்த அளவுக்கு பால் எளிமை வரல. ஒரு டவுட்டடான ஷாட் அப்படி தான் சொல்ல முடியும். கீழே ஆடுவோமா மேல ஆடுவோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல அட்லாஸ்ட் அது விக்கெட்டாக மாறி இருக்கு. நல்ல ரன்னிங் கேட்சுங்க. போட்டு காரணமா இங்க நல்லா அடிக்கிற பேட்ஸ்மேன் ஸ்டாலியன் அவரோட விக்கெட் பறி போகுது. கண்டிப்பா அந்த விக்கெட்டுக்கு காரணம் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். பிச் ஆஃப் த பால்ல இருந்து எக்ஸ்ட்ராவா பவுன்ஸ் ஆயிருக்கு பால். அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ஒரு தயக்கம் வந்திருக்கு பேட்ஸ்மேனுக்கு. அது விக்கெட்டாவே மாறி இருக்கு. ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஸ்டாலின். நீங்க வந்ததுக்கு 9 பாலுக்கு 22 ரன் ஆடி கொடுத்துட்டு போயிருக்கீங்க உங்க டீமுக்காக. கண்டிப்பா அப்ளாஸ் கொடுக்கணும். வெல் பிளேட் ஒரு யங்ஸ்டர். எடுத்துட்டு வந்து ஸ்லாட்ல மாதிரி இருந்துச்சு, அப்படியே தரையில ஆட்டாரு. அங்க ஒரு மிஸ் ஃபீல்டு. எஸ் பவுண்டரி. முகி முகி பழனி அண்ணா ஃபேன்ஸ் அவர் தான் சொல்ல சொன்னாரு அப்படின்னு கமெண்ட போட்டிருக்காங்க. நான் பழனி அண்ணா வெல் பிளேடு. சீக்கி லேட்டா தான் ரியாக்ட் பண்ணாரு. அப்படி இருந்தும் பாலுக்கு வந்துட்டார் ஃபீல்டர். செக் பண்ணிக்கோங்க அம்பையர்ஸ், உங்களோட தீர்ப்பை சொல்லிடுங்க. எஸ் விக்கெட். தலையை ஆட்டிட்டு அதுக்கப்புறம் கையை தூக்கி இருக்காரு நண்பர் இன்பா. குட் என்டர்டெய்னர். நிறைய கிரிக்கெட் பேசுவாரு, நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். பிஎஸ்கே ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு, வினோத் ப்ரோ ஏசிசி மரவமங்கலம் ஸ்குவாட்ல இருக்காரா அப்படின்னு. தெரியல ப்ரோ, கேட்ட சுவிட்ச் கிட்ட எடுத்துட்டு வந்து அப்படியே பேட்ல ஃபுல் டாஸா வந்துச்சு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி. போன பால் ஃபீல்டர் பிடிக்க முடிஞ்சு. போன வருடம் மரவமங்கலம் தொடர்ல சிறந்த கிரிக்கெட் ஆர்வலருக்கான பரிசினை பெற்ற அண்ணன் ரவி. ஸோ சரியான ஒரு ஆர்வம் கிரிக்கெட்ல. நல்ல ஷாட். மேக்ஸிமம் போயிருக்குன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு இருக்காரு இந்த பேட்ஸ்மேன் செல்வா. செல்வா எஸ் அண்ணே அருண் ஹோட்டல் அண்ணே, பந்தை மட்டும் எடுத்து வச்சிருங்க. நம்ம பசங்க வந்து கேட்கும்போது திருப்பி கொடுத்துடலாம். அந்த பந்தை எல்லாம் ப்ரோ. So what can throw? ஸோ டாட் பாலோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. ஆடி இருக்காங்க 8 ஓவர் முடிவுக்கு 7 விக்கெட் இழந்து 10 ரன் அப்படியே மூவ் பண்ணியிருக்காங்க. 80 ரன் டார்கெட்டா வச்சிருக்காங்க தர்மபுரி டீமுக்கு. குளவாய்ப்பட்டி பிரதீப் இல்லையா ப்ரோ, மரவமங்கலம் ஓல்டு ஸ்குவாடுன்னு சொல்லி வினோத் ப்ரோ கமெண்ட்ரியோட சேர்த்து உங்க பிளேயிங்க்கு வெயிட்டிங் வினோத் ஃபேன்ஸ் ஹியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர். லெட்ஸ் ப்ளே செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட். வெல் பிளேடு. குவாலிட்டியான ஹிட்டிங்க கவர்ஸ்ல. நல்ல கான்ஃபிடென்ட் கொடுக்கும் இது. பயங்கரமா ஆடி இருக்காரு. நல்ல துவக்கத்தை கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால் 6. தமிழ் பேட்ல இருந்து வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட்னா அப்படிதான் இருக்கணும். நல்ல ஒயில் எனக்கு வெளியே இழுத்து போட்ட பந்து ஒரு மாதிரி ஏறி போய் ஆடி இருக்காரு. நல்ல கனெக்ஷன் பாட்டம் ஆஃப் த பேட். ஷாட் அகைன். மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எங்க போகுது? கேமராமேன் எல்லாம் தாண்டிருச்சு அப்படின்னு சொல்லலாம். தொலை தூரம் சென்ற பந்து தொலைந்து விட்டது அந்த ரோட்டை தாண்டி. அடுத்தடுத்து 2-6 தமிழ் ஆன் பீஸ்ட் மோட். ஐ திங்க் ஃபர்ஸ்ட் 6 அப்படின்னு நினைக்கிறேன். கவனமா இருந்துக்கோங்க. இவர் உள்ள வந்திருக்கிற வேகத்தை பார்த்தா மேட்சே வேற மாதிரி முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் ஒரு துவக்கத்தை கொடுத்திருக்காரு. நல்ல ஷாட் வர விட்டு அடிச்சாரு. அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கிளியர் ஆகலன்னு நினைக்கிறேன். அங்க ஃபீல்டர் பாலுக்கு வர முடியல. தாம செட் பண்ண முரளி அண்ணனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு டிஎன் கிரிக்கெட் ரொம்ப நேரமா கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்காரு. ஸோ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல சூப்பரான ஒரு யூடியூப் சேனல் தமிழகம் எங்கும் வலம் வரக்கூடிய ஒரு நபர் டிஎன் கிரிக்கெட். ஷாட் அகைன். மீண்டுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி அமரன் கார்த்தியானாக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பா ப்ரோ.
கேப்ல பிளேஸ் பண்ணிட்டாரு, மேல ஆள் இல்ல, அவங்க டீம் பக்கமா உருண்டே ஓடிருச்சு. ரென்ஸோட தேவையே இல்ல, பட்டோனே தெரிஞ்சிருச்சு இது பவுண்டரி அப்படின்னு. ஸோ வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஷார்ட் லாங் ஆஃப்ல ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் மேசிவ் ஹிட். இதுக்கு முன்னாடி போனதை விட இது அந்த பில்டிங்கே தாண்டி போயிருச்சுன்னு சொல்லலாம். வாட் அ மேன் தமிழ், இங்க எந்த பாலையும் நான் ஸ்ட்ரைக்கருக்கு விட்டே கொடுக்கல, எல்லா பாலும். சொல்லணும். ஸோ இந்த மேட்ச்ல மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பந்து ரோட்டை தாண்டி போயிருச்சு. ஆனால் ஹியூஜ் சிக்ஸ்னு உங்க ஸ்டைல்ல சொல்லுவீங்களா? லாஸ்ட் பால் டாட். அதோட இந்த 2 ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 36 ரன் கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்சிவா போயிருக்கு. பவர் பிளே எப்படி ஆடணுமோ தர்மபுரி வேற மாதிரி ஆடி இருக்கீங்க. கரண்ட் ரன் ரேட் 18ல இருக்குது. உங்களோட நல்ல பிக்கு, வாட் அ ஹிட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மரத்தெல்லாம் தாண்டி போயிருச்சு, எங்கேயோ போயிருச்சு அப்படின்னே சொல்லலாம். அடி போயிருக்கு. தமிழ் யூ ராக்கிங். அவர் ஜெர்சில போய் தான் இருக்குது நம்பர் 0. ஆனா அவர் தாங்க இந்த மேட்சுக்கு ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். சூப்பரா அடிக்கிறாரு. அதே மாதிரி கூமாப்பட்டி ஸ்டைல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ரெஸ்ட்ரிக்ஷன் காரணமா சாரி. இப்போ வரைக்கும் தமிழ் 45 ரன் 12 பாலுக்கு. நல்ல ஷாட் ஆஃப் ஸ்டம்ஸ்ல. ஒரு ரைட்டி பேட்ஸ்மேன் எனக்கு தெரிஞ்ச ஆஃப் ஸ்டம்ஸ்ல அடிக்கிற முதல் 6 அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்ல அவளுக்கு வெறும் 3 ரன் மட்டும் கன்சீட் பண்ணி நல்லா போட்டுக்கிட்டு இருந்த பவுலர் ஸ்டாலின் அவரை தமிழ் சார்ஜ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். விஎஸ் விஷால் அப்படிங்கிற கமெண்ட் போட்டிருக்காரு. வீடியோ பாஸா. நல்ல ஷாட் பாட்டம் முட்டு. அங்க ஃபீல்டர் ஒன் பவுன்ஸ்ல பவுண்டரி. அது எஸ் பவுண்டரி. சோ பேட் அப் ப்ளீஸ் பேட்ஸ்மேன் தமிழ். நீங்க 50 கிராஸ் பண்ணிருக்கீங்க. 18 பாலுக்கு 52 ரன். கேப்ல ஒன் பவுன்ஸ்ல ஃபீல்டர் வந்துட்டாரு. ஷாட் மறுச்சு கொடுத்து அடிச்சாரு அங்க ஃபீல்டர். நல்ல டேக்கன் நினைக்கிறேன். நல்ல கேட்ச். நல்ல விக்கெட் பிடிச்சிருக்காங்க. முதல் விக்கெட் கான். வந்திருக்கீங்களா? ஸோ இங்க மட்டும் இல்லை, எங்க எப்போ மேட்ச் ஆயிருந்தாலும் ஒரு கிரிக்கெட் ஆர்வலர் ஸோ அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே அவரால் அந்த டீமுக்கு என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை கொடுப்பாரு. ஒன்னு போனா இன்னொன்னு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களோட பொறுப்பு பயங்கரமா இருந்திருக்கு. ரோலெக்ஸ் சூர்யா எந்த டீம் ப்ரோ அப்படின்னு கேக்குறீங்க. ரோலெக்ஸ் சூர்யாக்கு எனக்கு தெரியும் ஷாட்டுங்க பிளாட்டா போயிருச்சு. பட்டோனே தெரிஞ்சிருச்சு அது கண்டிப்பா 6. அலட்சியம் அடிக்கப்பட்ட 6 அப்படின்னே சொல்லலாம். நல்ல செலிப்ரேஷன் அது உண்மையாவே. விரட்டி விரட்டி ஆட பாக்குறாருங்க. நிறைய சுவிட்ச் ஹிட் முயற்சி. எஸ் ஸ்டெம்ப் பதம் பார்த்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். வர்றாங்கன்னு சொல்லலாம் இந்த ஓவர் பார்க்குறப்போ. மீதமுள்ள 10 பாலுக்கு 8 ரன் நீடு. முரளி மேச்சேரி சேனலை பார்த்துருக்கேன், ரொம்ப நல்லா பண்ற சூப்பர் பிரதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி ப்ரோ. ஃபுல் டாஸ் பால் எடுத்துட்டு வந்து அப்படியே பேட்ல தவறான பந்து. உண்மையிலே பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கிற டைம்ல எடுத்துட்டு வந்து நீங்க ஃபுல் டாஸ் போட்டீங்கன்னா அது ஈஸியா ரன்ஸை மாத்துவாங்க. பாலை விட கம்மியாக தான் ரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ நீங்க மேட்சுக்குள்ள வர பாக்குறாங்க. அதே மாதிரி நம்ம டோர்னமெண்ட்ல ஃபர்ஸ்ட் டே 6க்கு 6 அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. 7 பாலுக்கு 6 நீடு. நல்ல ஷாட் ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர் 6 more run to win அப்படிங்கிறப்ப அந்த காம்பவுண்ட்ஸ் அவரெல்லாம் தாண்டி அடிச்சு விட்டுட்டார். ஆகாஷன் அண்ட் பீஸ்ட் மோட் நிறைய பெரிய ஷாட் பதிவு பண்ணிருக்காங்க அந்த செகண்ட் இன்னிங்ஸ்ல. இடையில அப்படியே லைட்டா ஸ்லோ டவுன் பண்ணாங்க. ஆனா நான் இருக்க பயமேன் அப்படிங்கிற மாதிரி ஆகாஷ் ஒரு இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டாரு. அந்த வின்னிங் ஷாட் 6 மூலியமா இந்த ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல் won by தர்மபுரி. ப்ரோ கிருஷ்ணகிரியில ராயல் பாய்ஸ் டீம்ல பீச் பேட்ஸ் மேன் தமிழ் இது சொல்லு ப்ரோ அப்படின்னு ஒரு 20 கமெண்ட் அதே கமெண்டா பண்ணியிருக்காரு. ஆகாஷ் மேட்சை முடிச்சிருவாரு. எஸ் முடிச்சிட்டாரு.